ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட் ஸ்டோப்ளூம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே சுவையான முட்டை பப்ஸ். நிறைய பேர் பேக்கரியை மிஸ் பண்ணியிருப்போம். இந்த லாக்டவுன் பீரியடாக இருக்கனால நமக்கு பேக்கரி பப்ஸ் சாப்பிட்ணும் போல் இருக்கும். நிறைய பேர்கிட்ட ஓவன் இருக்காது. நிறைய பேர் வீட்டில் குக்கரில் செஞ்சால் கூட எப்படி வரும் அப்படின்லாம் யோசிச்சுட்ருப்போம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக ஒரு சூப்பரான ஐடியாவோட இன்றைக்கி நான் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பப்ஸ் சொல்லித்தரப்போகிறேன். டோட்டலாகவே அரை மணி நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவு மைதா சேர்த்துருக்கேன். நான் அந்த ஒரு கப்புங்கிறது ஒரு 150 கிராம் மைதா எடுத்திருக்கேன். இது கூட ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல். உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம ஸ்டஃபிங்க்கு உப்பு சேர்க்கணும். ஸோ அதனால் ரொம்ப அதிகமான உப்பு வேணாம், ரொம்ப கம்மியாகவும் வேணாம், கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதம் அளவு இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப லூஸாகவும் பிசையக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. நமக்கு மீடியமாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்குவோம். இப்போது ஒரு 5 நிமிஷம் கையாலையும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு அந்த மாவெல்லாம் நம்ம ஒன்று சேர்த்துக்குவோம். ஒன்று சேர்த்துட்டு இதை நம்ம மூடி வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம இந்த மாவெல்லாம் ஒன்றா ஆகிற வரைக்கும் பிசைஞ்சுக்குவோம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு மாதிரி பால் ஷேப்புக்கு வந்துருச்சு. இந்த ஷேப் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை ஒரு ஈர துணி எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி அப்படியே ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் விட்டுருங்க. விட்டு அந்த கேப்பில் நம்ம சில ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிக்குவோம். அது ரொம்ப சுலபம் தான். நான் இன்றைக்கி 5 பப்ஸ் தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு முட்டையோட ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நிறைய வேணும்னா கூட நீங்கள் நிறையா எடுத்துக்கலாம். ஒருவேளை முட்டையே வேண்டாம் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ்லாம் உள்ள ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. முட்டை கூட ஒரு சிட்டிகை உப்பு, அதுக்கு தேவையான அளவு வெங்காயம், ஒரு 2 சின்ன வெங்காயம், ரொம்ப மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, இது 2 பொடிசாக நறுக்கினது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்குவோம். நீங்கள் எக்கு பீட் பண்ணிட்டும் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒன்றா கூட நம்ம இது மாதிரி பீட் பண்ணிக்கலாம். வெங்காயம்லாம் போடுறப்ப தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா இது தண்ணி விட்டுருச்சுன்னா ரொம்ப அப்புறம் நமக்கு போடுறப்ப சிரமமாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக இந்த ஸ்டஃபிங்க்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது கெட்டி போல் இருக்கணும். தேவையான அளவு மிளகுத்தூள் போட்டாச்சு. எல்லாம் போட்டு இப்போ நல்லா இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கூட காரம் வேணும்னா நீங்கள் கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். பட் நான் பச்சை மிளகாய் காரமே போதும்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ இந்த ஸ்டஃபிங் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணால் மாவு நல்லா ஊறி இருக்கும். இந்த மாவை திருப்பி நம்ம எடுத்து பிரித்து உங்களுக்கு எத்தனை பப்ஸ் எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் சின்ன சின்னதாக எடுத்திருக்கேன், ரொம்ப பெருசாக போடல. ஏன்னா நமக்கு இந்த சைஸே ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். ஸோ எனக்கு ஒரு 5 இல்லைனா 6 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எடுத்திருக்க மாவோட குவான்டிட்டி பொறுத்து தான். ஸோ இப்போ இதில் எத்தனை வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம். இந்த மாவை அப்படியே ஒரு லைட்டாக இந்த மாதிரி கையில் ரோல் பண்ணிங்கன்னா பால் மாதிரி கரெக்டாக இருக்கணும். ரொம்ப கிராக்ஸ்லாம் இல்லாமல் பார்த்துக்குங்க. இப்போ கொஞ்சோண்டு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அந்த மாவை லைட்டாக இதில் டஸ்டிங் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வட்டமாக நம்ம இதை ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்க போகிறோம். ரொம்ப பர்ஃபெக்டான வட்டம் வரலன்னு கவலைப்படாதீங்க. இதை நம்ம ஃபோல்ட் பண்ணுறனால ஓரளவுக்கு இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டாவே போதும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் அதையும் சேர்த்துருவோம். இந்த ஸ்டஃபிங் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வேலையை ஃபாஸ்ட்டாக செய்யணும். டக்குன்னு இதை க்ளோஸ் பண்ணிடணும், இல்லைனா முட்டை லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு கார்னரில் மட்டும் லைட்டாக எண்ணெய் இல்லைனா தண்ணி தொட்டு நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு நமக்கு அப்போ தான் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை சட்டுன்னு மூடிடணும். மூடினதுக்கப்புறம் டக்குன்னு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இந்த தேய்க்கிறது பார்த்திங்கன்னா நல்லா மெல்லிஸாக தேய்க்கணும். நான் இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுருக்க மாதிரி. ஸோ நான் வேகமாக இந்த மாதிரி வட்டமாக தேய்ச்சி வச்சுக்கிட்டு பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம இப்போது ஸ்டஃபிங் வச்சுருவோம். இந்த மாதிரி வேகமாக நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ மெதுவாக நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா அந்த ஸ்டஃபிங் சைடு வழியாக லீக் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு இது செய்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம இந்த வேலை எவ்வளோக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுறோமோ அது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெடி பண்ணதை எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் தேய்க்கிறது எந்த அளவுக்கு கரெக்டாக மெல்லிஸாக தேய்க்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இப்போ நம்ம அப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் ஆயிலில் போட்டுட்டு இந்த மாதிரி பொறுமையாக எல்லா சைடும் வேகிற மாதிரி ஈவனாக திருப்பி விடணும். ஸோ எனக்கு இந்த சைடு அந்த மாதிரி எந்தெந்த சைடில் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கோ அந்த சைடெலாம் நான் போட்டு திருப்பி விட்றேன். பெரிய கரண்டி யூஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி ஒரு நீளமான ஸ்பூன் இல்லைனா ஏதாவது ஸ்டிக் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆயிலில் உள்ளே கரெக்டாக எல்லா இடத்தும்
நல்லா போயிட்டு வேகும். இப்போ சரியாக வேகலைன்னா என்ன ஆகும்னா அங்கங்கே வந்து எப்படின்னா ஹார்டான மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் கரெக்டாக எண்ணெயில் வேக வச்சுருங்க. தேய்க்கிறது ரொம்ப போட்டு ஹார்டாக தேய்ச்சிடாதீங்க. மாவு வந்து தண்ணியாலாம் இருந்ததுன்னா ரொம்ப உள்ளே வந்து பதப்பதப்பாக இருக்க மாதிரி இருக்கும், உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது. ஸோ இப்போ நம்மளோட சிம்பிளான ஒரு முட்டை பப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இதே மாதிரி நம்ம பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் டக்குன்னு வேகமாக பண்ணிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பப்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனல் பட்ஸ் டூ மூலமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுறப்ப தயவுசெய்து ஆல்னு கொடுத்து வைங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். பெல் ஐக்கானுக்கு பக்கத்தில் ஆல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.